டாக்டர்ஸ் அசோசியேஷனுடைய ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இன்னைக்கு கடலூரில் நடக்கிறது. இந்த பல முக்கிய விஷயங்களை பேசி தீர்மானங்கள் முதல் தீர்மானமாக ஒரு 6 வருஷ காலமாக அரசு சார்ந்த முக்கிய கோரிக்கையாக அதாவது பணிகள் அளவற்ற சமூக போராட்டங்கள் நடத்தியிருந்தோம். அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதவியேற்றவுடன் அந்த ஒரு அரசாணை 290 வழங்கினார். அது 3 வருஷத்துக்கு பிறகு ஸ்டேஜில் இருக்குது. இதற்கு நாங்கள் முதல்ல அரசு கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் இந்த ஜிஓடி சில இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆதி கட்டளை அதுக்கு ஏற்கனவே அரசாங்கத்துக்கு மாண்புமிகு அமைச்சர் கரெக்ஷன் போட்டு கிளாரிஃபிகேஷன் சொல்லி கேட்கணும். அதை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் போடப்பட்டுள்ளது. ரெண்டாவதாக தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்களும் காலியிடம் இருக்கிறது. அரசு மருத்துவமனைகள் சொல்லி ஏற்கனவே அரசாங்கத்தில் தான் வச்சுருக்கோம். எங்களுடைய ஆலோசனைகளை ஏற்று ஸ்பெஷலிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் வேறு சர்வீஸ் பிரிச்சு முடிக்கிறவங்க நான் சர்வீஸ் பிரிச்சு முடிக்கிறவங்கலாம் போகிறதுக்கு அவங்க வந்துருக்காங்க. எப்படினாலுமே இது கிட்டத்தட்ட நம்ம 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் ஆகும் உண்மை. இருந்தாலும் அதை எவ்வளோ சீக்கிரம் பண்ணணுமோ ஒர்க்லோட் எல்லாருக்கும் ஒரு டாக்டரும் குறிப்பாக மெடிக்கல் காலேஜ் இல்லாத மருத்துவமனைகள் தாலுகா மாவட்ட மருத்துவமனைகளில் பணி சுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க அதை டாக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அறிந்து அரசாங்கமும் வேகமாக செய்ய வேண்டும் என்று தீர்மானம். மூணாவதாக பொதுவாக மக்கள் துறையில் ரொம்ப காலிகள் அவங்களுடைய கோரிக்கைகள் ஆடிட் பேரில் பல இடத்துல கலெக்டர்ஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ் கொஞ்சம் ஹராஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ நம்மளுடைய அடிஷனல் பேச்சுவார்த்தை வழங்கியிருக்காங்க. அதை வந்து சில ஸ்மூத்தாக இருக்குது. இதை வலியுறுத்தி டைமிங்ஸ் எல்லாம் சில இடத்துல திருச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் மாவட்ட ஆட்சி 11 மணிக்கு முடித்தேன். அந்த மாதிரி தான் முடிக்கக்கூடாது வலியுறுத்தி இருக்கும். இது இதற்கும் தொடர்ந்து வலியுறுத்தி எல்லா அலுவலர்களும் அந்த அரசாங்கம் ஏற்பட்ட மாதிரி நடக்க வேண்டும். குறிப்பாக அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு டேக் ஓவர் பண்ண மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு நாள் ஆட்சி டேக் ஓவர் பண்ணாலும்னா கூட இன்னும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்சாக்ஷன் இல்லாமல் வந்து அதை குறிப்பாக உடனே நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எல்லாமே பக்கா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மாதிரி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் மருத்துவர்கள் ஆகட்டும் முக்கியமாக பொதுமக்கள் ஆகட்டும் அவங்களுக்கு கரெக்டான அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அரசாங்கம் என்ன நினச்சி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ டேக் ஓவர் பண்ணாங்களோ அது நடைமுறைக்கு வரும் என்பதை வலியுறுத்தி அதை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குது. இன்னும் நிறைய ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு என்எம்சிக்கு இன்னும் நிறைய ரெனியூவல் பண்ணணும். அதெல்லாம் அவங்க பண்ணாமல் இப்போ தான் ப்ராசஸ் இருக்குது. அதையும் அவங்கள பண்ண சொல்லி வலியுறுத்தி இது முக்கிய தீர்மானங்கள். இன்னும் பல தீர்மானங்கள் அதை நான் அந்த காலிகள் நிரப்பலாம். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. 40 மணி நேரம் பணி நேரம் வாரத்தில் பார்க்குறாங்கன்னா 72 மணி நேரம் 80 மணி நேரம் பார்க்குற சூழ்நிலையாக சில மருத்துவமனைகள் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணால் காலி பணிகளை ஏற்படுத்துங்க ஆல்ரெடி நடவடிக்கை எடுத்தாச்சுன்னு அமைச்சர் சொல்கிறாரு சார். எடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த வருஷம் காலி பணியை சேர்த்து ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ பொதுவாகவே பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் வேகன்சி அரைவாய்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஃபீல்டில் டாக்டர் ஜாயின் பண்ணுறது வந்து 3 மாதம் அது அக்செப்ட் தான். இதை முன்னாடியே அவங்க பிளான் பண்ணி தான் நேரம் வந்துருக்கோம். கொஞ்சம் லேட்டாக அவங்க ஆரம்பிச்சதுனால அட்லீஸ்ட் ஒரு February March கூட அது சரியாக எதிர்பார்க்கும். சார் மருத்துவர் வந்து தாக்குதல் நடத்துறது அது வந்து மாதிரி கோரிக்கை பற்றி மருத்துவர்கள் தாக்குதல் தடுக்கிறதுக்கு பல கோரிக்கைகள் மெயினாக வந்து செக்யூரிட்டி டெவலப் பண்ணணும். நிறையா பெரிய ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டி இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த கான்ட்ராக்டில் அவங்க செக்யூரிட்டி மாதிரி பணியாளர்கள் செக்யூரிட்டியாக அவங்க பணியாற்றுறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்ஸ் போலீஸ் மேன் அந்த மாதிரி அவங்கள யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை. இதை தவிர சிசிடிவி லைட்டு மெயினாக குறிப்பாக பேஷண்ட் அட்டண்டன்ஸாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. பேஷண்ட் அட்மிட் வந்தாலும் கூட 10 பேர் வராங்க. அது எமோஷனலாக இருக்காங்க. அவங்களால தான் பல இடத்துல இந்த டாக்டர் நடக்குது. அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதே அளவு அந்த நோயாளிகளை எங்களுக்கும் ஆர்வம் இருந்தாலுமே நாங்கள் எமோஷனலாக இருக்கோம். ப்ராக்டிக்கலாக நாங்கள் டிசைட் பண்ணதை அவங்க புரிஞ்சுக்கலாம். நேரம் அங்கே தான்
வயலன்ஸ் நடக்குது. அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சர்க்குலர் படி இப்போ அந்த கிளேம் போடுறது செக்யூரிட்டி டெவலப் பண்ணுறது நடக்குது. மெயின் ஹாஸ்பிட்டல் நடக்குது, சின்ன ஹாஸ்பிட்டல்லையும் அது நடக்கிறதுக்கு வலியுறுத்தி புறக்காவல் நிலையம் கேட்டிருந்தாங்க. காவலர்கள் அதிகப்படுத்தி அங்கே முழுமையாக பாதுகாப்பு எக்ஸர்வீஸ் பண்ண இல்லை நிறைய அதாவது ஆர்த்தோ கார்டியாலஜிஸ்ட் அந்த மாதிரி மருத்துவம் இருக்க மாட்டாங்க. அதை பொது மருத்துவர் தான் பார்க்குறாங்க. அதை எப்படி பார்க்குறாங்க? அது சொந்தமாக ஏதாவது அரசு கோரிக்கை வச்சுருக்கீங்களா? அதாவது அரசு மருத்துவமனைகள் கடலூர் மாதிரி வந்து ஐடென்டிஃபைட் போஸ்ட் கார்டியாலஜிக்கெலாம் கிடையாது. கார்டியாலஜி நியூராலஜிலாம் கிடையாது. மெடிக்கல் காலேஜில் மட்டும் அந்த கார்டியாலஜி நியூராலஜி. இந்த மாதிரி நான் மெடிக்கல் காலேஜ் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிசன், ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், மகப்பேறு இந்த மாதிரி பேசிக் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஸ்பெஷலிஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிதான் இருக்குது. அதனால் கார்டியாலஜியில் இங்கே ஒருத்தர் பேர் அந்த நம்ம ஒப்பீனியன்லாம் இருப்பாங்க தவிர சுவையாக கொண்டு வர முடியாது. ஏன்னா மருத்துவர்களுக்கே ஆள் பற்றாத நிலையில் எல்லா பெருமையும் மாவட்ட மருத்துவமனைகள், தாலுகா மருத்துவமனைகள் கொண்டு வர முடியாது. அது இப்போ அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம அதை வந்து மேன் பவர் இன்னொரு 25% அதிகமாக தேவைப்படும். குறைந்தபட்சம் நாம்ஸ் எல்லாம் நோயாளிகள் எண்ணிக்கையை வச்சு டாக்டர்ஸ் நம்பர் கொண்டு வந்தோம்னா 2 மடங்கு தேவைப்படும். 20,000 பேர் 35,000 டாக்டர் தேவை. அது உடனே செய்ய முடியாது. அரசாங்கத்துக்கு ஃபைனான்ஷியல் பேர்டன் இருக்குது. அவங்க அதை செய்ய முடியாதனால ஒரு 25% கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைகள் அது மாதிரி அரசு மருத்துவர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு சில ஸ்வீப்பர்லாம் பண்ணுற மாதிரி நிறைய செய்தி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? வந்து இப்போ பாதி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அது உண்மையாக தான் தவறு. கண்டிக்கிறதவங்க தான் தண்டிக்கத்தக்கது. ஆனால் அது வந்து பாதி அவருக்கு போய் லேசாக அட்ஜஸ்ட் பண்ணி தொடும்போது அதை எடுத்து அவர் போடுறாங்க அப்படின்னா நிறைய இதில் எங்களுக்கு ரிப்போர்ட் வருது. நாங்கள் கேட்கும்போது பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பிஎன்சி லெவலில் ஒர்க்கர்ஸே இல்லை. தாலுக்கா மெடிக்கல் காலேஜ் லெவலில் ஒர்க்கர்லாம் பக்கத்தில் போகவே விட மாட்டேங்க. பேஷண்ட் பக்கத்தில் போகவே விட மாட்டேங்க தான் உண்மை. அப்படி போயிருந்தால் அவங்களா ஏதாவது தவறாக பண்ணிக்கலாம். அது மாதிரி கூட எங்கள் வெரிஃபிகேஷன் அச்செல்லாம் நடந்ததான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. சார், இப்போது அரசு பணியாளர்கள் வந்து தனியாரில் போய் வேலை செய்யறது எங்கேயுமே நடக்காது. ஆனால் மருத்துவர்கள் சார்பில் பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டை வேலை செஞ்சு தனியாக கிளினிக் தனியாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கவர்மெண்ட் சைடில் இருக்கா, இல்லை அவங்க பர்சனல் கிளினிக் வச்சுருக்காங்களே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக போகுது சார். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இங்கே வரவங்களை வந்து அங்கே சஜஸ்ட் பண்ணுறது, அங்கே வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி காசு ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் டாக்டர்ஸ் 20,000 பேர் தான் நீங்கள் உங்கள் சைடில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கவர்மெண்ட் டாக்டர் தான் பார்ப்போம். தனியார் டாக்டர் யாரும் கிராமத்துக்கு போகிறது இவங்க அங்கே உள்ள ஒரு ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணி அவங்க ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதில் தான் கவர்மெண்ட் அட்வான்டேஜ் அப்படிங்க. ஏன்னா இப்போ கிராமத்துக்கு ஒரு பிஹெச்சியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேலை பார்த்தா அங்கே பக்கத்தில் கிளினிக் வச்சுருக்கோம். இது பொதுமக்களுக்கும் நல்லது. இதை தவிர ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸை பேன் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய டாக்டர் சர்வீஸ் அப்படிங்கும்போது சோக்கால் ப்ராக்டிஸ் உள்ளவங்க இல்லை சோக்கால் திறமை உள்ளவங்க வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மட்டும் இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் இந்த ப்ரைவேட் ப்ராக்டிஸ் வச்சு மாடல் கிரேட் சக்ஸஸ்ஃபுல் மாடல் இதை வந்து அரசாங்கமும் வேண்டாம்னு தான் நினைக்கிறாங்க. நாங்கள் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் அலோவ் பண்ணுறதை வரவேற்கிறோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1% வேணால் எங்களுக்கு வான்னு சொல்லலாம். ஒரு 5% அவங்களா இவர் டாக்டர் இங்கே பார்க்குறாரு, இவர் தான் அங்கே இருக்காரு, அவங்களா போகலாம். இது நடக்குது, தவிர்க்க முடியாது. சொன்னால் தவறு அவர் மேலே நடவடிக்கை. சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் மற்ற இடத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய ஸ்டார் ஆகட்டும், இல்லை பெரிய ஹை பொசிஷனில் இருக்கவங்க ஆகட்டும், ஏதாச்சும் சின்ன உடம்புல பாதிப்பு ஏற்பட்டால் கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏதாச்சும் குறைபாடு இருக்குது, அவங்க போகிறதுக்கான காரணம் எப்படி சார் இருக்குது? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? மேக்ஸிமம் போகிறதுக்காக பாதி பிரைவேசி இங்கே கூட்டம் நிறையா இருக்கும். அவங்க மறந்து போகிறது எல்லாமே தெரியும், க்ரௌட் ஆகும். இங்கே ப்ரைவேட்டில் போனோம்னா அவங்க அன்டைமாக கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவாங்க, யாரும் பார்க்காம போகிறாங்க. ப்ரைவேசி வந்து கூட்டம் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கிடைக்க வாய்ப்பு. அதே மாதிரி சில அவங்க கேட்குற எதிர்பார்க்கும் 5 ஸ்டார் ஃபெசிலிட்டிஸ், ரூம் ஆகட்டும், கட்டில் ஆகட்டும், டாய்லெட் ஆகட்டும், அது கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு. மிச்சபடி குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலாக தான் கவர்மெண்ட். குறிப்பாக அந்த பெரிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு எம்எம்சிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எதுக்கும் குறைவானது கிடையாது. மதுரை ஆகட்டும், ஸ்டான்லி ஆகட்டும், எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் குறைவானது கிடையாது. சார், ஹாஸ்பிட்டலில் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நல்லா வேல்யூவான எக்யூப்மெண்ட்ஸ் தான் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதிகமாக அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் எப்படி சார் அடிக்கடி வீணாக போயிடுது? ஏன் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க? யார் தவறு சார் அது? இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க சப்ளை பண்ணிட்டு போயிடுவாங்க. சப்ளை அப்போ ரொம்ப நடந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 இயர்ஸ்க்கு அவர்
கான்ட்ராக்டோட தான் கொடுக்குறாங்க. அதை வந்து ரிப்பேர் ஆனால் ஃப்ரீயாக வந்து பண்ணி தரணும். அப்படி அவர் பண்ணலைன்னா அவரை பிளாக் லிஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது முன்னாடியே காரணம். பட் இருந்தாலும் சில பேர் குவாலிட்டி ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணுறாங்க, சில பிளாக் லிஸ்ட்டாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க. இது நடந்துகிட்டே இருக்குது. இது ஒரு டைனமிக் ப்ராசஸ். ஒரே நாளில் சரி பண்ண முடியாது. 3 வருஷம் ஆனாலும் லெவல் குறைச்சிக்கிட்டே போகலாமே தவிர இது நடக்க வாய்ப்பு இல்லை. இது அதுக்குரிய அதிகாரிகள் கரெக்டாக பொதுவாக அரசு மருத்துவமனையில் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு மக்களுக்கு பார்வை இருக்கு, நிறைய இடத்துல சொல்றாங்க. அதை எப்படி சார், அதுக்கு என்ன சார் கருத்து சொல்ல வரீங்க? சரியான ட்ரீட்மெண்ட் இல்லைன்றத மக்கள் கருத்தாக நாங்கள் நினைக்கிறோம். என்னென்னா கூட்டம் இருக்கும், லேட் ஆகும், அங்கே சுத்தம் இருக்காது, நம்ம நினைக்கிற ஃபெசிலிட்டி இருக்காதுன்னா பொதுவான மக்களுடைய கருத்து. அப்படி இல்லாமல் இந்த கடந்த ஒரு 5 வருஷத்தில் கோவிடுக்கு பிறகு கூட கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாளைக்கு 6 லட்சம் பார்க்குறோம். ஒரு 70,000 இன்பேஷன் இருக்காங்க. டெலிவரி வந்து மொத்தம் ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 9 லட்சம் டெலிவரி ஆகுது. 6 லட்சம் அரசாங்கத்தில் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து எங்களுக்கு சக்ஸஸாக தான் நாங்கள் நினைக்கிறோம். நல்லா பண்ணுறோன்ற கருத்து எங்களுக்கு இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருக்கிறதுக்கு அரசு மருத்துவமனைகள், அரசு டாக்டர்கள் முக்கிய காரணம் இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் அப்பப்போ இந்த போலி மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கின்றாங்க. போலி மருத்துவர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 19 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் குறையும் நினைச்சா குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் பொதுமக்கள் வந்து ஒரு விதத்தில் அவங்களை என்கரேஜ் பண்ணாங்க. இதே போலி மருத்துவர்கள் போகிறாங்க. அது வந்து 2 சைடும். இப்போ போகிற காலத்தில் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில் அதிக அளவில் வெளியில் வராங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தா எல்லா கிராமத்துலையுமே எம்பிபிஎஸ் டாக்டர்ஸே இருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். தேங்க்யூ சார்.